ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு வழியாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்கள், ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 368 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 15th செப்டம்பர் அன்னைக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 14th அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட்லேருந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோக்கான டேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 14th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. செக்ஷன் கண்ட்ரோலருக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சேலரி வந்து பே லெவல் 6 படி வந்து உங்களுக்கு வந்து வரும். 35,400 வந்து உங்களுக்கு பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தனாலே உங்களுக்கு 60,000க்கு மேலே சேலரியே வந்து வரும். ஏஜ் லிமிட்னா மினிமம் 20, மேக்ஸிமம் வந்து 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இவங்களை தவிர்த்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்டிக்கெலாம் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் 368 வேகன்சி வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பார்த்தல 20லேருந்து 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ், பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் 13 இயர்ஸ்னு வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அது வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோட கொடுத்துருப்பாங்க. யூஆர் இடபிள்யூஎஸில் நீங்கள் வரீங்கன்னா 2/1/1993க்கு அப்புறம் நீங்கள் பிறந்தவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பாருங்கள் 2/1/1990, 2/1/1988 இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்தவங்க தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது அந்த டேட் ஆஃப் பர்த். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ டிகிரி வந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து 250 ரூபா உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 250 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாருங்கள் 500 ரூபா வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரீஃபண்ட் கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் மூலிமா வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் பே பண்ணீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பேமெண்ட் வந்து பே பண்ணுங்கள். மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலி நீங்கள் வந்து ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸாம் இருக்க போகுதுன்னா, ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வந்து இருக்கும். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். உங்களுக்கு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து வரும். 120 நிமிஷம் எங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஷின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா 1/3 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்கள், அந்த சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் செக்ஷன் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு அனலிட்டிக்கில் வந்து பாருங்கள் 60 கொஷின்ஸ், லாஜிக்கலில் ஒரு 20, மென்டல் ரீசனிங்கில் வந்து பாருங்கள் 20ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 100 கொஷின்ஸ் வந்து வரும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதுக்கான கட் ஆஃப் மார்க்குமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான இதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் ஃபார்மேட் படி கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இதில் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து வருவோம். ஸோ இந்த இதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜோன் வைஸ் வேகன்சிக்கான டீடைல்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஜோன் வைஸா உங்களுக்கான வேகன்சி இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா, சென்னையில தான் வந்து வருவோம். சென்னை ஆர்ஆர்பில தான் வந்து வருவோம். எஸ்ஆர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா, சதர்ன் ரீஜன் ஜோன்ல வருவோம். 5 வேகன்சி வந்து பார்த்தோன்னா, நம்ம எஸ்ஆர் ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஓவராலா வந்து பார்த்தோன்னா, இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு 368 வேகன்சி குடுத்துருக்காங்க. வேகன்சி கம்மியா இருக்குன்னு நீங்க அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. ஒரு சூப்பரான ஜாப். உங்க லைஃபே வந்து செட்டில்டு. செக்ஷன் கண்ட்ரோலர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். இந்த எஸ்ஆர் ரீஜன்ல போய் நீங்க வந்து யூஆர் கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி இருக்கு. நீங்க வந்து பாருங்க, யூஆர்ல வந்து பாருங்க ஒரு 3 வேகன்சி குடுத்துருக்காங்க. யூஆர்ங்கிறது ஜெனரல் கேட்டகரி தான். எல்லாருமே நீங்க அப்ளை பண்ற கேட்டகரி தான். எஸ்சில வந்து வேகன்சி இல்ல அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணாம விட வேணாம். யூஆர்ல வந்து நீங்க வந்து போட்டி போடலாம். அதே மாரி எஸ்டில ஒரு வேகன்சி இருக்கு. ஓபிசி கம்யூனிட்டிலயுமே வந்து ஒரு வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.